ஓட்டு போடணும் அப்படின்றத விட அதை இன்ஸ்டாகிராமில் போடணும், ஃபேஸ்புக்கில் போடணும். நான் 3 ஃப்ளைட்டு மாதிரி வந்திருக்கேன், 7 ட்ரெயின் மாதிரி வந்திருக்கேன், 10 கப்பல் மாதிரி வந்திருக்கேன்னு தான் சொல்லியிருந்தீங்களே தவிர அந்த ஓட்டு உங்களுக்கு இருக்கா அப்படின்றத பார்த்தீங்களா? அதை கூட ஒரு வீடியோவை போட்டீங்க அழுது. நான் வீடியோ எனக்கு இது மாதிரி ஓட்டு இல்லாம நீ இவ்வளோ அறிவு இருக்குது இல்லை, உங்களுக்கு தெரியுது. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வீடியோ நல்லா ஓடலைன்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன கண்டென்ட் கொடுக்கணும், அதெல்லாம் தெரியுது இல்லை. அப்போ உங்களுக்கு ஓட்டு இருக்குதா, ஓட்டு இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு அந்த அறிவு இருக்கணும். அதுதான் ஆப்பு கண்ட கர்மாந்திர ஆப்லாம் வந்துருச்சுல்ல, அதில் நீங்கள் போட்டு செக் பண்ண வேண்டியதானே. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் ஓட்டு போடுறதுக்காக வரல, உங்களுக்கு வீடியோ ஓடணும் இல்லையா, நல்ல பிரபலமாகணும், அதுக்கு தானே வந்தது. இப்போ கூட என்ன எல்லாரும் திட்டலாங்க, நான் அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா ஓட்டு போடணுன்ற அறிவு இருக்கிறதால அதுக்கான வேலையை மட்டும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுறது, ட்ரெயினில் ஏறுறது, ஃப்ளைட்டில் ஏறுறது, டிக்கெட்டை காட்டுறது. நான் தாங்க ஓட்டு போட்டேன். ஒரு ஓட்டு போட்டதுக்கான நான் ஏதோ ஒரு ஃபோட்டோவோ வீடியோ எதனா வெளியே விட்டு பார்த்தீங்களா? நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, கூல் சுரேஷ் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா, அது வீடியோ ஃபோட்டோலாம் பார்க்கவே இல்லையா அப்படின்னு. நான் நடிகன் தாங்க, எங்கள் அப்பா ஆக்ஷன் சொன்னால் தான் நடிக்க சொல்லியிருக்காரு, டைரக்டர் ஆக்ஷன் சொன்னால் தான் என்ன நடிக்க சொல்லியிருக்காங்க. நிறையா நடிகர்கள் என்ன பண்ணுவீங்க, போய் வரிசையில் நிற்கிறது, அப்படியே ரொம்ப பொறுப்பு அக்கறையோட அப்படியே வரிசையில் நின்று 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரிசையில் நின்று அவங்க ஜனம கடமை அப்படியே ஆட்டிடுவாங்க. அதுக்கு அப்படியே வரிசை அவங்க 10-20 கேமரா இருக்குல்ல, இப்படி இருக்கிறது அப்படியே ரொம்ப இதுவாக இருக்குன்னு. ஏன் நீங்கள் இங்கே நிற்கிறீங்களா, திருப்பதிக்கு போகும்போது, திருநெல்வேலிக்கு போகும்போது, திருவண்ணாமலைக்கு போகும்போது அதே நீங்கள் வரிசையில் நின்று போக வேண்டியதானே. அப்போ உங்களுக்கு வீடியோக்கு கண்டென்ட் போட்டிருப்பாங்கல்ல. சாமி கடவுளோட அருளை பெறுவதற்காக 5 மணி நேரம் வரிசையில் நின்று சென்ற இந்த நடிகர், இந்த நடிகைன்னு போட்டிருப்பாங்கல்ல. நீங்கள் அதை பண்ணலை. அப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த இடத்துல கேமரா இல்லை, அதனால நீங்கள் வரிசையில் நிற்கிறது இல்லை. இங்கே கேமரா இருக்குது, என்னப்பா கரெக்டா இல்லையா? அதனால நீங்கள் நின்று இப்படி நின்று அதாவது ரொம்ப அவங்க ஜனநாயக கடமை ஆட்டுறாங்களாம். ஏங்க இந்த நடிப்புலாம் இப்போ கூட சொல்கிறாங்க. நேற்று நான் ஓட்டு போட்ட ஃபோட்டோ வீடியோ ஏன் போடலனாக்கா, என் தலைவன் லெஜண்ட் அவர்கள் கூட ஓட்டு போட்டார், அவரோட ஃபோட்டோ வீடியோ எதுவும் வந்துச்சா? அவருக்கு நடிக்க தெரியாதுங்க, புரிய சினிமாவில் மட்டும்தான் நடிப்பார், நிஜ வாழ்க்கையில் நடிக்க மாட்டார். நான் அப்போ கூட யோசித்தேன், என் தலைவன் லெஜண்ட் அவர்கள் ஓட்டு போட்டதை கூட அவர் ஃபோட்டோ வீடியோ வரல, அப்புறம் என்னடா கூல் சுரேஷ் நீ எதுக்கு போடுற? அதனால நான் போடல, ஃபோட்டோ வீடியோவை போடல. நேத்து பாத்தீங்கன்னா ஒரே ட்ரெஸ் கோடா பார்த்துட்டு எல்லாம் போட்டுருக்காங்க. அப்ப சினிமா துறை விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான அந்த ட்ரெஸ் கோட் இருக்கு. இல்லங்க ஏங்க சார் இல்ல சார், இன்னைக்கு சூழ்நிலை நீங்க தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களை பற்றி பேசினால் வீடியோ வெளியில வராது. சீமானந்தன் அவர்களை தொண்டகிலியா பேசுறாரு, அவரை பத்தி பேசினா உங்களை போட மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு எடப்பாடி ஐயா அவர்கள், அவரை பத்தி பேசினாக்க நீங்க போட்டோ வீடியோ யூடியூப்ல வருமா, இன்ஸ்டாகிராம்ல வருமா? ஆனால் விஜய் சாரை பத்தி பேசினா வீடியோ வரும், நல்ல பிரபலமாகலாம். அதற்காகவே சில பேர் அதே மாதிரி ட்ரெஸ் கோடு போட்டுட்டு கூட வந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது டை அவங்கள பத்தி பேச வேணாப்பா. அப்புறம் வீடியோவில் வேற மாதிரி சொல்லிடுவாங்க, அவங்க வேற நம்ம வேற. ஏன் திரிஷா மேடம்லாம் அவங்க வேற மாதிரி தானே போவாங்க சார், நீங்க பாத்தீங்களா? திரிஷா மேடம் அதே மாதிரி போட்டு வந்தாங்களா? பாட்டு எல்லாருக்கும் தாங்க சொந்தம், ஒரு நடிகன் என்பவன் எல்லாருக்கும் தான் சொந்தம், புரியுதுங்களா? ஏங்க ஏற்கனவே இல்ல நான் சொல்றேங்க, ஏற்கனவே வாலு படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ கூட நமது விஜய் சார் தான், தளபதி அவர்கள் தான் என் தலைவன் சிம்பு அவர்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாரு. சில பண பிரச்சனை இருந்தால் அதை தீர்த்து வச்சாரு. அந்த ஒரு மனிதாபிமானத்தை இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, விஜய் சார் எல்லாருக்குமே அண்ணன் தான், புரியுதுங்களா? அவர் எல்லாருக்குமே கில்லி தான், புரியுதுங்களா? அதனால அந்த ஒரு பண்பு அன்பு பாசத்தில் அதே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் அதை வச்சு தயவு செஞ்சு இவங்க ஜாலரா அடிக்கிறாங்க போல, அவங்க ஜாலரா அடிக்கான்னு நினைக்காதீங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஓட்டு போட வந்தது. ஆனால் சில பேர் அது வீடியோ நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல சில பேர் வந்திருப்பாங்க. இதை பற்றி என்னை பற்றி எதுவும் தவறாக சொன்னால் கூட அதை பற்றி எதுவும் கவலைப்படலாங்க. காரணம் டைரக்டர் ஆக்ஷன் சொன்னால் தான் அந்த கூல் சுரேஷ் நடிப்பேன், புரியுதுங்களா? ஏன் என்னை வளர்த்து விட்ட இந்த யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராமில் உள்ளவங்க கூட ஆக்ஷன் சொன்னால் கூட நான் நடிக்க மாட்டேங்க, புரியுதுங்களா? எனக்கு அந்த மாதிரி ஒரு நடிப்பே தேவையில்லை, புரியுதா?
எனக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க, அந்த பட்டம் போதும். யூடியூப் சூப்பர் ஸ்டார், வெள்ளிக்கிழமை நாயகன்ற அந்த பட்டம் போதும். நான் வந்து ஓட்டு போடுறதுக்கு வரிசையில் நின்று அதை தான் செய்யணுன்ற எனக்கு ஒன்றும் இதுவே இல்லை, புரியுதுங்களா? தயவு செய்து தமிழக அரசு யார் முதலமைச்சர் ஆனாலும் எங்கே சொன்னால் எங்கே கேட்க போகிறீங்க? ஒயின் ஷாப்பை மூடுவீங்களா? மூட மாட்டீங்க. 350 கோடி வயிறு எரியுது. ஏவனா இனிமேட்டு நான் ரொம்ப ஏழை, சோத்துக்கு வழி இல்லை, கஷ்டப்படுறேன் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. அதே மாதிரி அரசியல்வாதி யாரும் குறை சொல்லாதீங்க, புரியுதா? 350 கோடி, 1 கோடி 2 கோடியா? 350 கோடி ஒரே நாளில் வியாபாரம் ஆயிருக்குங்க. இது எங்க நடக்குது பாருங்க. தம்பி சொல்றான் பாருங்க, பிளாக்ல விற்கிறியாடா நீ? உனக்கு எப்படி தெரியும்? பாருங்க, ஸ்டாக்கே இல்லையா, புரியுதா? அதனால தயவு செஞ்சு அந்த 350 கோடி வியாபாரம் ஆகிற அளவுக்கு இந்த தமிழக மக்கள் திருந்துங்க, புரியுதுங்களா? நின்னுட்டுங்க இதோ கேட்கிறாரு. என்ன சார் அப்படியா? ஏங்க அதாவதுங்க இல்லைப்பா, விஜய் சார் அவர்கள் அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு. அதனால் அவர் வந்து எல்லாருக்குமே சொந்தம். அதே மாதிரி அவர் விஜய் சாரோட அந்த பாட்டுமே எல்லாருக்குமே சொந்தம். அதனால் திரிஷா மட்டும் இல்லை, நயன்தாரா மேடம் அவர்கள், நீ யாரா சொன்னால் கீர்த்தி சுரேஷ் மேடம் அவர்கள், அப்புறம் இன்னும் குஷ்பு மேடம் அவர்கள் எல்லாருமே விஜய் சாரை பயன்படுத்தலாம். அவரோட பாட்டு எல்லாருக்குமே பொதுவானது. அதனால் எல்லாருமே அவரோட பாட்டை பயன்படுத்தலாம். தயவுசெய்து நீங்கள் திசை திருப்பதற்காக, ஏன்னா பாவம் ஏற்கனவே விஜய் சாருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அவரோட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஆமாம் ஆமாம், அதனால் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி யாரையும் எதையும் குறிப்பிடாதீங்க. இன்னொன்றுங்க, யாரையுமே அரசியல்வாதிகள் யாரையுமே குறை சொல்லுவதற்கு யாருக்குமே தகுதியே இல்லை, புரியுதுங்களா? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அரசியல்வாதிகளை பார்த்து நீங்கள் குறை சொல்கிறீங்களே, நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்கள, உங்கள் வீட்டு வாசல் உங்களோட இடத்த வரைக்கும் தான் கட்டியிருக்கீங்களா? 4 அடி 5 அடி தெருவுக்கு இழுத்து கட்டலை. சரி, நீங்களாம் வந்து அரசியல்வாதியை பற்றி குறை சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டு அந்த நீங்கள் அளவு உள்ள அளவுக்கு தான் உங்கள் தெருவு அந்த வாசல் படி வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கள். 4 அடி 5 அடி தெருவுக்கு இழுத்துல, அப்போ உங்களுக்கு அந்த தகுதி இருக்க அரசியல்வாதிகள் கொள்ளடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு? இது வந்து ஒருத்தர் இல்லை, 99% யாருமே அவங்களோட இடத்துல வீடு கட்டுறதே இல்லை. அடுத்தவனோட இடம், கவர்மெண்ட் இடம் அப்படி தான் கட்டுறது. அதே மாதிரி 4 மாடிக்கு வாடகை வாங்குவீங்க. யாருன்னா பார்க்கிங்க்கு இடம் விட்டு கட்டிருக்கீங்களா? தெருவில் தான் விடுறது. அப்போது அரசியல்வாதிகளை விட, புரியுதா, அரசியல்வாதிகளை விட நம்ம ரொம்ப கேவலமாக இருக்கிறோம். அரசியல் சொத்தை விட அரசாங்க சொத்தை அபகரிக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ கேவலமாக இருக்கோம். அதனால் இந்த வீடியோ பார்த்தா கூட யாரும் திருந்த போகிறதில்ல. 4 அடி ரோட்டுக்கு இழுத்துருக்காள், இன்னும் 10 அடி ரோட்டுக்கு இழுக்கான். காரை ரோட்டில் தான் நிறுத்தான். பொதுமக்களுக்கு இடையூறு கொடுத்துட்டு தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் அந்த அமைச்சர், இந்த அமைச்சர், அந்த எம்எல்ஏ, இந்த முதலமைச்சர் எல்லாரையும் திட்டிட்டு இருப்பீங்க. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுங்க. வந்து ஓட்டு போடும்போது அண்ணின்னு கத்துறாங்க, வெளில இருந்து கமெண்ட்ஸ்லயும் அப்படி பண்றாங்க. நீங்க ஒரு ஆக்டரா வந்து என்ன சொல்றாரு சார்? அதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு சார். ஏன்னா விஜய் சாருக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ விஜய் சார் வந்து அடுத்து பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார். அதனால் இந்த மாதிரி தவறான செயல்களை, தவறான வார்த்தைகளை யாருமே பயன்படுத்திடாதீங்க. ஏன்னா திரிஷா மேடம் அவர்கள், அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அவங்க இன்னும் நிறையா நடிக்கணும், இன்னும் பொது சேவைகள்லாம் நிறையா செய்யணும். நீங்கள் வந்து திரிஷா அவர்களை அந்த குறை இந்த குறைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, ரோட்டில் உள்ள தெரு நாய்கள் யாருக்குமே தெரியுமா என்னன்னு தெரியல, தெரு நாய்களை, நிறையா நாய்களை தத்தெடுத்து திரிஷா மேடம் அவர்கள் வளர்த்துட்டு வராங்க, புரியுதுங்களா? நிறையா பேர் கூட பணம் உள்ளால் அனாதை ஆசிரமம், அப்புறம் ஆதரவற்ற இல்லம், இந்த மாதிரி இடத்த வந்து விலங்குகளை கூட தத்தெடுக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் கூட விலங்குகளை கூட தத்தெடுத்திருக்காரு. ஆனால் தெரு நாய், அந்த பாசத்திற்கும் நேசத்திற்கும் நன்றி உள்ள அந்த தெரு நாய்களை, நிறைய தெரு நாய்களை திரிஷா மேடம் அவர்கள் தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொண்டு வாங்கயா. அதை விட்டுட்டு இவருக்கும் அவருக்கும் தொடர்பு, அவங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்புன்னு ஏன் அப்படி தமிழகத்தை வந்து இப்படி சீர்குலைச்சிட்டு இருக்கிறீங்க? அடுத்த ஸ்டேட்டுக்காரன், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஸ்டேட்டு மட்டும் இல்லை, வெளிநாடு, சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, லண்டன், அங்கே உள்ளவங்கெல்லாம் பார்த்து திரிஷா மேடமையும் விஜய் சாரையும் கூல் சுரேஷையும் அவங்கள மாதிரி ஆளுங்களை பற்றி அப்புறம் என்னங்க கருத்து சொல்லுவாங்க?
தயவு செய்து அவங்க குடும்பத்தை வாழ வைங்க. இந்த மாதிரி நீங்கள் கட்டுக்கதைகளை சொல்லிட்டு வராதீங்க. முடிஞ்சால் திரிஷா மேடம் தெருநாய்களை நிறையா வளர்த்துட்டு வராங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள், புரியுதுங்களா? அவங்க இப்போ தெருநாய்கள் மட்டும் இல்லை, கையில் அந்த புசு நாய் கூட வச்சுருந்தாங்க, ஃபோட்டோலாம் கூட பார்த்துருக்கேன். ஆமாம், அப்படி தெருநாய்களையும் வளர்க்கக்கூடிய அந்த கருணை உள்ளம் கொண்ட அந்த திரிஷா மேடமுக்கு இப்போ நான் சொல்கிறேன், வெந்து தணிந்தது காடு. திரிஷா மேடமுக்கு வணக்கத்தை போடு.